நாட்டுக்கே வரி செலுத்தாத ஒரு நபர் வந்து எப்படி முதல்வராக வந்து பயணிக்க முடியும்? அதே போல கடந்த 2015 நீங்க நடிச்ச புலி படத்துக்கு வந்து 15 கோடி வந்து சம்பளம் வாங்குனீங்க. அதை வந்து நீங்க வருமான வரித்துறை கணக்குல வந்து காட்டலன்னு அவங்க வருமான வரித்துறை சோதனையில கண்டுபிடிச்சு அதற்கப்புறம் நீங்க அபராதம் செலுத்துனீங்க. அப்ப நாட்டுக்கே வருமான வரி செலுத்தாத நீங்க எப்படி வந்து நீங்க நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராகவும் முதல்வராகவும் இருக்க முடியும்? ஆட்சி அமைச்சதும் அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூருக்கு போனாரு. ஆனா அவர்கிட்டயே வந்து 4000 சிறப்பு தரிசனத்துக்கு கேட்டதா ரீல்ஸ் போட்டு நீங்க வந்து வெளியிட்டீங்க. அப்ப கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. லஞ்சம் வாங்கினா உடனே என்னிடம் சொல்லுங்க அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இந்த ஆட்சி வந்து எப்படி வந்ததுன்னா திரைப்பட வெளிச்சத்துல வந்து இந்த ஆட்சி வந்தது. இப்ப நடக்கிறது வந்து வெறும் விளம்பர வெளிச்சத்துல மட்டும்தான் நடக்குது. இங்கிலாந்திலிருந்து ரோல்ஸ் ராய் சொகுசு காரை வந்து நீங்க இறக்குமதி பண்ணீங்க. ஆனால் அதற்காக நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை வந்து கட்டுவதிலிருந்து விலக்கு கோரி நீதிமன்றத்துக்கு போனீங்க. நீதிமன்றம் வந்து வரி செலுத்தணும்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அதில் மேல்முறையீடு செஞ்சீங்க. மேல்முறையீடு நீதிமன்றமும் வரி கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டதன் அடிப்படையில் நீங்கள் வரி கட்டுனீங்க. அப்போ நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி எங்கே போகுது? மக்களுக்கு வந்து திட்டங்கள் செய்யவும் நாட்டை நிர்வாகம் செய்யவும் பயன்படுது. அப்ப நாட்டுக்கே வரி செலுத்தாத ஒரு நபர் வந்து எப்படி முதல்வராக வந்து பயணிக்க முடியும்? ஆனா சமீபத்தில் நடந்த கரூர் கூட்டத்தில் ஜனமா பணமா அப்படின்னு வந்து பேசுனீங்க. ஜனம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டீங்க. ஆனா மக்களுக்கு பயனளிக்க வேண்டிய வரியை வந்து கட்டுவதிலிருந்து நீங்க தப்பிக்க நீதிமன்றத்துக்கு போனீங்க. அதே போல கடந்த 2015 நீங்க நடிச்ச புலி படத்துக்கு வந்து 15 கோடி வந்து சம்பளம் வாங்குனீங்க. அதை வந்து நீங்க வருமான வரித்துறை கணக்குல வந்து காட்டலன்னு அவங்க வருமான வரித்துறை சோதனையில கண்டுபிடிச்சு அதற்கப்புறம் நீங்க அபராதம் செலுத்துனீங்க. அப்ப நாட்டுக்கே வருமான வரி செலுத்தாத நீங்க எப்படி வந்து நீங்க நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராகவும் முதல்வராகவும் இருக்க முடியும்? நீங்க எப்படி ஊழலுக்கு எதிராக வந்து போராடுவீங்க? நீங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? ஆட்சி அமைச்சதும் அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூருக்கு போனாரு. ஆனா அவர்கிட்டயே வந்து 4000 சிறப்பு தரிசனத்துக்கு கேட்டதா ரீல்ஸ் போட்டு நீங்க வந்து வெளியிட்டீங்க. அப்ப ஏதோ பெரிய சிதம்பர ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டதா வந்து நீங்க ரீல்ஸ் வெளியிட்டீங்க. ஆனா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாங்க வந்து ஃபேமிலியோட போகும்போது அங்க வந்து போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மொட்டை அடிப்பதற்கு கட்டணம் எதுவும் பெறப்படாது அப்படின்னு பல இடங்கள்ல போர்டு போட்டிருக்காங்க. ஆனா அங்க மொட்டை அடிப்பதற்கு வந்து ஒருவருக்கு வந்து 100 ரூபா வந்து சட்டவிரோதமா வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு அதுக்கு 100 ரூபா தனியா வசூல் பண்றாங்க. அதுக்கு எந்த டிக்கெட்டோ ரசீதோ எதுவும் கொடுக்கறது இல்ல. அங்க உள்ள போனா தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு 100 ரூபா வசூல் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் இந்த அரசு வந்து வெளியே கொண்டு வருமா? இல்ல இந்த அரசுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதா? இந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்குதா? அப்ப கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. லஞ்சம் வாங்கினா உடனே என்னிடம் சொல்லுங்க அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. அப்ப இந்த லஞ்சம்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா அல்லது தெரிஞ்சு நடக்குதா? லஞ்சம் வாங்கினா உடனே என்னிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நம்பரையும் உங்களுடைய படத்தையும் ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்லையும் விளம்பரப்படுத்தினீங்க. ஆனால் அதுல வந்து நீங்க குறிப்பிட்ட நம்பருக்கு புகார் செய்ததன் பேர்ல ஒரு வாரம் ஆகியும் எந்த பதிலும் இல்லை, எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப இந்த ஆட்சி வந்து எப்படி வந்ததுன்னா திரைப்பட வெளிச்சத்துல வந்து இந்த ஆட்சி வந்தது. இப்ப நடக்கிறது வந்து வெறும் விளம்பர வெளிச்சத்துல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பிஜேபி வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பிஜேபி அரசுடைய நீட் தேர்வு முறைகேடு குறித்து போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு ஆதரவா நீங்க ஏன் குரல் கொடுக்கல? ஏன் அந்த போராட்டத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கு நீங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கல? அப்ப எது உங்களை தடுக்குது? நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி எதிரின்னு சொல்லி மேடையில் பேசினது எதுக்குன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள், அதாவது முஸ்லிம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளை வந்து பெறணும் அப்படின்னு நீங்க மேடையில் வந்து பிஜேபி எதிரின்னு நாடகம் போட்டீங்க. அதே போல தமிழ்நாட்டில் திமுக எதிரின்னு நீங்க மேடையில சொல்லி நாடகம் போட்டீங்க. அது எதுக்காகனா திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகளை நீங்க வாங்கறதுக்காக அப்படிங்கிறத இன்னைக்கு நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நீங்க மேடையில என்ன சொன்னீங்க? மக்களுடைய பணத்தை எடுத்தவர்களையும் விடமாட்டேன், எடுக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டீங்க. ஆனா நீங்க சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி இருக்கிற கரூர் விஜயபாஸ்கரை எப்படி உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க? அதே போல குட்கா வழக்கில் சிக்கி இருக்கிற சி விஜயபாஸ்கரை எப்படி உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க? அப்ப நீங்க வந்து ஊழலுக்கு எதிராக போராடுறவங்களா? நீங்க கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா? மக்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பால், குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால்ல வந்து தற்போது விலை உயர்வை நீங்க ஏத்திருக்கிறீங்க. எடுத்ததுக்கெல்லாம் எம்ஜிஆரை முன்னுதாரணமா காட்டி நாடகம் போடுற நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தான் சம்பாதித்த தன்னுடைய சொந்த சொத்துக்களை வந்து
காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வுக்காக எழுதி கொடுத்துட்டு போனாரு. அவரு எங்க? நீங்க வாங்கின சொகுசு காருக்கு வரி கட்ட முடியாம நீதிமன்றம் போன நீங்க எங்க? ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே 20,281 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இன்னும் இந்த ஆண்டிலேயே 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிட்டு இருக்கிறீங்க. ஆனா மேகதாது பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, மின்வெட்டு பிரச்சனை, கோயில் நிலம் அபகரிப்பு இது சம்பந்தமா எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காம வாய்மூடி மௌனியாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சினிமா வெளிச்சத்துல ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இப்ப விளம்பர வெளிச்சத்துல ஆட்சி நடத்துறீங்க. அதனால உங்களுக்கு அதை பத்திய கருத்தாழம் இல்ல அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறாங்க. ஈரோட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் கேக்குறாங்க, நீங்க மாதாந்திரம் மகளிருக்கு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே 2500 உரிமை தொகை, அதை எப்ப கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு செங்கோட்டையன் என்ன பதில் சொல்றாரு? திமுக எப்ப கொடுத்தாங்க, ஏன் எங்களை மட்டும் இப்பவே கொடுங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்ல வேண்டியதா? அப்ப திமுக வேண்டான்னு சொல்லி தானே இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக பாணியவே நாங்களும் பின்பற்றுவோம் அப்படின்னா இந்த புதிய ஆட்சி எதுக்கு? அப்ப திமுக 24 மாசம் கழிச்சு உரிமை தொகை கொடுத்தாங்க, அதுபோல இவங்களும் காலம் தாழ்த்தி கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு என்ன முடிவோ அதே தானே உங்களுக்கும்.